அலக்கி வா. அலக்கி ஐயா ஐயா. ஆஹா, வாசனை தூக்குதே, வாசனை தூக்குதே. டீ பாய் எதுக்கு வாங்கிச்சு உங்களுக்கு? மாவரைக்கிறதுக்கு வாங்கிச்சா? இருட்டா இருக்கு, நான் எங்க போய் சமைக்கிறது? அதுதான் சொல்றேன், ஓவர் இருட்டா இருக்கு. தண்ணி அதுக்குள்ள எவ்வளவு கட்டிட்டு பாத்தியா? அதான் 5 நிமிஷம் கூட ஆகல. நான் சீத்து, புதுசா என்னமோ வாழைத்தார் பார்த்துட்டு இருக்கேன். புதுசா வாழைத்தார் பார்க்கல, நம்ம வீட்டுல பெரிய வாழை மரத்துல தான் வாழைத்தார் விட்டு பார்த்துருக்கேன். திடீர்னு சின்ன வாழைக்கண்ணுல வாழைத்தார் விட்டோன்னு நானே நம்பவே இல்லை. ஃபர்ஸ்ட் எடுத்தேன்னு தெரியுமா? ஆமா, நானும் நம்பவே இல்லை. அத்தை வந்து சொல்லும்போது நம்பவே இல்லை. இது எங்க வீட்டுல எல்லா பழமும் இருக்கு, இந்த பச்சை வாழைப்பழம் மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கண்ணு வாங்கியாந்து வச்சோம். அது 2 இலை விட்டோன்னா அந்த ஆடு வந்து சாப்பிட்டு போயிட்டா. சரின்னு கட் பண்ணி விட்டுட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் பெருசானாலும் நான் சொன்னேன், இது எங்க காய்க்க போகுது, இதெல்லாம் காய்க்காது, பிடுங்கி போட்டுருங்கன்னு சொன்னேன். என்னையாடி நீ பிடுங்க சொன்ன? இங்க பாரு, நான் தார விட்டுருக்கேன்னு என்கிட்ட காமிக்குது. ஆனா வந்துட்டு நான் நம்பவே இல்லை இது பச்சை வாழைப்பழம் பழுக்குன்னு. ஸோ இது பழுத்து வந்ததுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஹேமே ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிவியோட பர்த்டேக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றிங்க. அப்புறம் வந்துட்டு நிவிக்கு வந்துட்டு 1 வயசு ஆயிடுச்சு, நிவி நடக்கிறானா, நிற்கிறத மட்டும் தான் நீங்கள் காமிச்சிங்க, நடக்கிறத காமிக்கவே இல்லையக்கா அப்படின்னு சொன்னீங்க. அவன் ரொம்ப வந்துட்டு வேகமாலாம் நடக்க மாட்டான், சும்மா ஒரு 4-5 ஸ்டெப் எடுத்து வைப்பான். அதுவும் பிடிச்சிட்டு தான் நடக்கிற மாதிரி இருக்கும். பிடிச்சிட்டுலாம் இல்லை, நார்மலாக விட்டுட்டு டைவ் அடிக்கிறானே. ஆமாம், ஏன்னா இப்போ தானே நடக்கிறதுக்கு நிற்கிறான், அந்த கால் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் கொஞ்சம் தூரம் இப்படி நடப்பான், பொத்துன்னு விழுவான். அது மாதிரி ஒரு 11 மாதம் 15 நாளில் நடக்க ஆரம்பித்தான். இப்போ நான் அவன் நடக்கிறத உங்கள்கிட்ட காமிக்கிறேன். கொஞ்சம் தூரம் அப்படி நடப்பான், அப்படியே விழுந்துருவான், நடப்பான் விழுந்துருவான். அந்த கால் மட்டும் அவருக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. வாங்க காமிக்கிறேன். என்ன நிவியை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு தோசை ஊற்றிட்டு இருக்கியே? எனக்கு பசி வந்துருச்சு, சாப்பிட்டுட்டு காமிக்கிறேன். அதுவும் இதுல இறங்கிட்ட கோதுமை தோசையில. ஏன் அத்தை ஊற்றி சாப்பிட்டாங்க, அதுல மாவு இருந்துச்சு. எனக்கு கோதுமை தோசைனா ரொம்ப பிடிக்கும். எதனால வந்து நான் சொல்றேன்னா, எனக்கு பிடிக்காது, அதனால சொல்ல வரேன். ஆமா, வினோவுக்கு கோதுமை. ஏன் நீ ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் கோதுமை தோசை எடுத்துட்டு போனது இல்லையா? நான் எடுத்துட்டு போனது இல்லை, ஆனா சாப்பிட்டுருக்கேன். அதுக்கு என்ன சட்னி அரைச்சி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தெரிய மாட்டேங்குது. கார சட்னி நல்லா இருக்கும், பட் நான் ஸ்கூல் போற டயத்துலாம் அந்த கார சட்னி அரைக்கிறதுக்கெல்லாம் டைமே இருக்காது. இப்ப எல்லாரும் வந்து பூரி எடுத்துட்டு போறாங்க, சப்பாத்தி எடுத்துட்டு போறாங்க. சப்பாத்தியா இப்ப சுட தெரியாது எனக்கு, வேற விஷயம். அப்படியே மாவை கரைக்கிற மாவை ஊத்தி அப்படியே எடுத்துக்கிட்டு ஜீனி எள்ளி கொட்டி எடுத்துட்டு போறது. இதுதான் இட்லி தான் எடுத்துட்டு போவேன். வேற எதுவுமே எடுத்துட்டு போக மாட்டேன். இட்லி தான் எடுத்து கொடுப்பாங்க, அதுவும் கடையில வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. இட்லி எல்லாம் வந்து எங்க வீட்டுல சுடுறது எப்படி தெரியுமா? தீபாவளிக்கு தான் இட்லியே சுடுவாங்க. அது என்னமோ தெரியல, கடையில வாங்கி கொடுப்பாங்க எனக்கு. தீபாவளிக்கு தான் அரைச்சே போடுவாங்க. ஏன்னா மத்த டயத்துல இந்த வயல் வேலைக்கு எல்லாம் போறாங்களா, அதனால அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. தீபாவளிக்கு சுடுறதே பெரிய விஷயம். அது மாதிரி பூரி எல்லாம் சுட்டாங்கன்னா அந்த அன்னைக்கு எனக்கு தீபாவளி. ஒரு நாள் ஃபுல்லா சுட்டு வச்சிருவாங்க. கோதுமை தோசை தான் எங்களுக்கு எப்பயுமே. ரசம், கோதுமை தோசை, புளிக்குழம்பு. இந்த சிக்கன் மட்டனுமே தீபாவளி அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு தான் எடுப்பாங்க. அப்படிலாம் இருந்துட்டு இப்ப என் பிள்ளைக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்குறேன் பார்த்தீங்களா, அது சாப்பிட மாட்டேங்குது. என்ன பண்றது? சாதா தோசை ஏண்டி சுடுறேன்னு கேட்டதுக்கு எவ்வளவு பெரிய பாராகிராஃப வந்து ஒப்பிக்கிறா பாரு. எப்பயுமே பழச மறந்துடக்கூடாது, அது ஞாபகம் அது வந்துடும். யாரா இருந்தாலுமே சரி, அந்த விஷயங்கள் பேசும்போது அது என்னமோ அப்படியே கோர்வையா வந்துடும். இந்த கோதுமை தோசைக்கு எனக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் நிறைய இருக்கு சொல்றதுக்கு, பிளாஷ்பேக் நிறைய இருக்கு சொல்றதுக்கு. சப்பாத்தி மாதிரியே இருக்குடி பாக்குறதுக்கு, கோதுமை தோசை மாதிரியே தெரியல. இப்ப சப்பாத்தி மாதிரி தான் இருக்கும் கோதுமை தோசை. நான் சின்ன பிள்ளைல ஊத்தும் போது வரட்டி மாதிரி இருக்கும், அப்படி கல்லு மாதிரி. அதையே சாப்பிடுவோம். இது இப்படி இருக்கும்போது சாப்பிட மாட்டோமா என்ன? அப்ப எனக்கு இதுவே ஊத்தி கொடுத்துரு, நல்லா தான் இருக்கு சப்பாத்தி மாதிரி. பார்க்க செம்மையா இருக்குல்ல? சாப்பிட்டு பாரு, வேற மாதிரி இருக்கும். அப்படியே கார சட்னிக்கு சாம்பாருக்குலாம் வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். ஜீனி அதிகமா வச்சு சாப்பிடக்கூடாது, கெடுதல். அப்ப இருக்காதுங்கிறதுனால ஜீனி சாப்பிடுவோம். இப்ப சாம்பாருக்கு சாம்பார் ஊற்றி தான் சாப்பிட போறேன். ஏன் தெரியுமா? நிவி நடக்கிறத உங்கள்கிட்ட நான் காமிக்காம ஃபர்ஸ்ட் சாப்பிட்றேன். அத்தை கிட்ட இருக்கானா, இப்ப என் மூஞ்ச கொண்டு போய் காமிச்சிட்டேன்னா வச்சுங்களேன், தூக்கத்துக்கு அழுவ ஆரம்பிச்சிருவான். அப்புறம் என்னால் சாப்பிடவே முடியாது. அப்படியே டைம் ஆகிடும் மதியம். அப்புறம் மதிய சாப்பாடு நான் வந்து காலை சாப்பாடு மதியம் சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். அதனால தான் உங்கள்கிட்ட நிவி நடக்கிறத காமிக்கல. நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் காமிக்கிறேன். நிவி இந்தா அலக்கி வா. அலக்கி ஐயா ஐயா, உலகம் 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 உலகம். ஐயோ அப்பாடா, வெரி குட்.
ஆஹா கோவம் வந்துருச்சு கோவம் வந்துருச்சு சரி கோவம் வருதுடா அவனுக்கு. இத வாங்க கோவம் வந்துருச்சு தலைவருக்கு. கொடுத்துரு. இவங்க 2 பேரும் பயங்கரமான ஆளுங்க. ஐயோ இவனுக்கு இந்த லப்பர் மேல என்ன கண்ணு. ஐயோ ஐயோ நான் சீட்டு ஆ என்ன பண்ணிட்டு இருக்க? குளிச்சுட்டு வந்துட்டு மதிய சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மதிய சாப்பாடு என்னது? பிரியாணியா? பிரியாணிலாம் இல்லை, தேங்காய் பால் சாதம். தேங்காய் பால் சாதம் செய்கிறது வந்து நிவியும் சாப்பிட்டுப்பான், அதுக்காக தான் செய்கிறது. ஸோ பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் போட்டேன், அப்படியே வெங்காயத்தை போட்டு அது கூட வதக்கிட்டேன். பக்கத்தில் வந்து குருமா வச்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சமாக வெங்காயம் நல்லா வதங்கிட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்படியே இதுக்கு கொஞ்சமாக, இது கூட அப்படியே கொஞ்சமாக தக்காளி நல்லா பெருசாக இருந்தது. அப்புறம் ஒரு 4-5 பச்சை மிளகாய், இதுக்கும் கொஞ்சம் தக்காளி பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, இதுக்கு கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள்தூள். ஊய் நிவி குட்டி தூங்கி எந்திரிச்சிட்டு அதை சொல்லுதாங்க. நிவி குட்டி நிவி குட்டி என்னது அழுக்கி என்ன சேர்ல உட்காந்துருக்க? தனியா உட்காந்துருக்க? டைவ் அடிச்சிடாத நிவி, என்ன தனியா சேர்ல உட்காந்துருக்க? இப்போ நான் 3 டம்ளர் அரிசி போட போகிறேன், அதனால 6 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். வெங்காய தக்காளி நல்லா வதக்கிட்டேன். இப்போ வந்துட்டு அது கூட பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு இதுதான் போட்டு நான் குருமாவுக்கு போகிறேன். அப்படியே அது கூட சேர்த்துருக்கோம். குருமாவுக்கு கொஞ்சமாக உப்பு, சாதத்துக்கு கொஞ்சம் உப்பு. தேங்காய் பால் நல்லா கொதிச்சிருச்சு. அப்படியே அரிசி ஊற்றுவோம். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்ச அரிசி. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் சீத்து. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஹா வாசனை தூக்குதே. ஐயோ உண்மையாவே தூக்குதுடி. நான் பண்ணுக்காக சொல்ல, உண்மையாவே தூக்குது. இப்போ காய்கறி கூட இந்த மிளகாய் நல்லா மிங்கிள் ஆகி பச்சை வேகம் போகிற வரைக்கும் வதக்கிட்டேன். இப்போ அது கூட என்ன சேர்த்துக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தேங்காய், கசகசா, சீரகம், பெருஞ்சீரகம், அப்புறம் வேர்க்கடலை சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை அது கூட சேர்த்துக்க போகிறோம். இது காய்கறி நல்லா வெந்து வந்துடும். அவ்வளோதாங்க, குருமா ரெடி ஆயிடுச்சு. அப்படியே மல்லித்தலையை தூவி விட்டுட்டு இறக்க வேண்டியதான். படிச்சு இதெல்லாம் எடுத்து வைக்கிறது இல்ல? நிவியோட சீப்பு இதெல்லாம் எடுத்து வைக்காம நீ பாட்டி விளையாண்டுட்டு இருக்க. அங்க பாத்தியா இல்லையா? அங்க பாரு எதுல வந்துட்டு அரைச்சிட்டு இருக்கு மாவு. நான் தான் அதுலதான் அரைக்க சொன்னேன். டீ பாய் எதுக்கு வாங்கிச்சு உங்களுக்கு? மாவு அரைக்கிறதுக்கு வாங்கிச்சா? எங்க போனாலும் இதைத்தான் தூக்கி வச்சு அரைக்க சொல்றது. ஏன்னா இது நல்லா இருக்கு, கம்ஃபர்டபுளா, ரொம்ப ஹைட்டாவும் இல்லாம ரொம்ப கீழேயும் இல்லாம எங்கனாலும் இதே வச்சு அரைங்கன்னு சொல்றது. சமைச்சு முடிச்சு எல்லாமே வச்சுட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம சாப்பிட வேண்டியதான். அதான் மாவு அரைச்சிட்டு இருந்தாங்களா, சரி மாவு அரைச்சி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் சாப்பிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இவருக்கு சாப்பாடு ஊட்டிட்டு வந்துடுறேன். நீ தேங்காய் சாதம் செஞ்சதுனால மழை வர மாதிரி இருக்கு. ஆமா, வானம் இருள் மேகமா தெரியுது. அது என்னமோ தெரியல, இது மாதிரி ஏதாவது செய்யும் போதுதான் மழை வரும், இடி இடிக்கும், இதெல்லாம் நடக்கும். கேட்டா நான் செஞ்சதுனாலதான் சொல்லிடுறது.
மானமா? திவிக்கு நேரம் சொன்னா மானமா? மானம் இல்லத்தா வானம் அப்படின்னு சொல்லுவான். எப்படிமா இருக்கு தேங்காய் சாதம்? தேங்காய் சாதம் நல்லா இருக்குல்ல. திவி என்ன பண்ணாரு, அவரே ஸ்கூல்ல எப்பயுமே 12 மணிக்கே சாப்பிடுவானே, அந்த பழக்கம் வந்துட்டு அவனுக்கு 12 மணிக்கெல்லாம் பசி எடுத்துட்டு, அதனால நேற்று வச்சு சாம்பார் இருந்துச்சா அது சாதத்துல ஊற்றி அவன் சாப்பிட்டுட்டான். அதனால அவன் தேங்காய் சாதம் சாப்பிடல இது வரைக்கும். அந்த வெங்காயம் தக்காளி போகும்போது தான் வேற மாதிரி இருக்கு டேஸ்ட். அது பச்சையா இருக்குல்ல, அது ஒரு டேஸ்ட் கொடுக்குது. அதை சேர்த்து சாப்பிட்டு வாங்க. நான் என்ன பிளான் பண்ணேன்னா, வினோவை ஃபர்ஸ்ட் சாப்பிட சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிவியை தூங்க வச்சுட்டு நம்ம ஃப்ரீயா சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவ்வளோ நேரம் நிவியை தூங்க வைக்கிறேன். தூங்கவே இல்லை. நான் தூங்க மாட்டேன் அப்படின்ட்டு இப்போ ரோட்ல போய் மாமா வச்சுட்டு இருக்காங்க. நான் இப்போ பறக்க பறக்க சாப்பிட்ற நிலைமையாயிட்டு. ஏன்னா டைம் ஆயிடுச்சா, பசி வேற வந்து. ஆமா தூக்கமே இல்லை. காலையில இந்த காய்கறி தான் அரிஞ்சிருக்கேன், அவ்வளோ நேரம் தூங்கியிருக்கான். அதுக்கப்புறம் முடிச்சிட்டான். அதுல இருந்து இது வரைக்கும் தூங்கவே இல்லை. நான் சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் அவரை தூங்க வைக்கணும். மேலே துணியெல்லாம் வேற கிடக்கு, அதெல்லாம் எடுத்து வரணும். சரியான மழை சீத்து. சரி மழை, இன்னைக்கு கொட்டா புடுங்கிட்டு போயிடும் போல இருக்கு. ஐயோ இப்பயாச்சே பரவாயில்ல, லைட்டா நீ கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கோம். சரி மழை இல்ல, திடீர்னு ஃபுல்லாவே மூடிக்கிச்சு பாத்தியா? எனக்கு என்ன பயம்னா, அங்க கேட் இருக்கு பாத்தியா, ரெண்டும் படபட பட உளுந்துருமோன்னு பயம் எனக்கு. உளுந்துருமோன்னு வேற பயம் வந்துருச்சு. என்னன்னு தெரியல. நேத்து சரி மழை, இன்னைக்கு ரொம்ப நேத்தை விட இன்னைக்கு அதிக மழை. கொஞ்சம் கொஞ்சமா தான் ஸ்டார்ட் ஆகும்னு பேரு, இது ஒரே தெரியா காட்டுன்னு காட்டுது. வாழை மரம்லாம் என்ன ஆகுதுன்னு தெரியல. 2 வாழைத்தார் விட்டுருந்துச்சு வேற. அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாதுல, புடுங்கிட்டு விழுந்துரும். அதுதான். அந்த முருங்கை மரம் என்ன ஆக போகுது தெரியல. வேற முருங்கை மரம் என்ன பண்ண, புயல் மாதிரி அடிச்சிட்டு இருக்குங்க. பெருனா அந்த இது இருந்துச்சுல நம்மளோட, அது என்னது திராட்சை, இது அது ஃபுல்லா ஆடுது, காத்துல ஆடுது. கொட்டாயும் ஆட ஆரம்பிக்குது. நமக்கு வந்துட்டு களிமண்ணா இருந்தாதான் வந்து அப்படியே ஸ்ட்ராங்கா நிக்கும். நமக்கு வந்து பக்கத்துல மணல் ஏரியால, அதனால ஸ்ட்ராங்கா நிக்காது. சரியான மழை சீத்து. சரி காத்து மழை. ஐயோ பப்பாளி மரம் உடஞ்சிட்டு போகுது. இங்க பாரு, இது பாரு தாவிட்டு பார்க்க போகுது. தண்ணி அதுக்குள்ள எவ்வளவு கட்டிட்டு பாத்தியா? அதான் 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள இவ்வளவு தண்ணி. இங்க தண்ணி வந்துச்சுன்னா வச்சுங்களா உடனே உஞ்சிடும். இவ்வளவு தண்ணி நிக்கிறதே பெரிய விஷயம். மழையை எப்படி வேடிக்கை பார்த்துருக்கான் பாரு ஒருத்தவங்க. நீ யாரு? இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா. சீட்டு படபடன்னு தவிக்குது, சீட்டு தவிக்குது காத்துல. இதை காப்பாத்துங்க. இங்க பாரு, இந்த மலைக்கு சூடா சாப்பிடணும் போல இருக்கு அவனுக்கு. இருட்டா இருக்கு, நான் எங்க போய் சமைக்கிறது? அதுதான் சொல்றேன், ஓவர் இருட்டா இருக்கு. இருட்டா இருக்கு, நான் எங்க போய் சமைக்கிறது? சூடா சாப்பிடணும் போல இருக்கான். எல்லாமே இருக்கு, இருட்டா இருக்கு. மழை பெய்யுது. சொன்னதுதான் போதும். இங்க பாருங்க, பச்சி ரெடி பண்ணிட்டு அதுக்குள்ள. இந்த மலைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது மிளகாவும் பச்சி மாவும் தான். அதனால மிளகா பச்சி போட்டாச்சு. பச்சி ரெடி ஆயிடுச்சு, டீயும் ரெடி ஆயிடுச்சு. குடிக்க வேண்டியதான். டீ போட்டியா? போட்டனே. இந்த பொங்குது தெரியலையா? இப்பதான் டீ நானும் பாக்குறேன். இங்க தான் டீ நின்றுட்டு இருக்கேன். சேட்டை, சரியான சேட்டை. கொஞ்ச நேரம் சத்தமே இல்லாம இருக்க மாட்டான். ஏய் வந்துட்டு போடுறா.
வந்துருச்சு பாடுறா உன்னோட ஆயுதம். என்ன அது வாய பாரு. மாமா அங்க நாங்க சுகர் கொஞ்சமா போட்டது எடுத்துருங்க. தெரியாம பஜ்ஜி சாப்பிடலாமாம்மா? சாப்பிடக்கூடாது. சாப்பிடக்கூடாதா? என்னடா இது அம்மா, பஜ்ஜி சாப்பிடக்கூடாதா? என்ன பண்ணுவ? பரவாயில்லையா? பரவாயில்ல சாப்பிடு. 1 2 சாப்பிடலாம், பரவாயில்ல. டீயே எடுத்துக்கோ, அப்புறம் சூடா கேட்பேன் நீனு. இப்பயே சூடா எடுத்து குடிச்சிரு. அப்புறம் என்னால போயிட்டு சூடு பண்ண முடியாது. ஏன்னா கொஞ்சம் தான் பால் இருந்தது, மலையிலயும் போய் வாங்க முடியாதா? ஏன்டி உனக்கு கொடுக்குற மாதிரி மலையில வாங்க முடியாதுன்னு இருந்த பாலில் மட்டும் கொஞ்சமா டீ போட்டு வந்தேன். உருளைக்கிழங்கு செல்ல குட்டி இதோ உட்காந்துருக்கு. தூங்க பச்சி. என்ன போச்சு? என்ன அப்படி பாக்குற? அப்பாடா, இந்த மலைக்கு சூடா இந்த இஞ்சி டீயும் இந்த பச்சும் சூப்பரா இருக்கு. எனக்கு டீ தான் எப்பயுமே, பச்சுலாம் அடுத்த பட்சம் தான். டீ சூடா குடிச்சாதான் எனக்கு அந்த ஒரு ஃப்ரீயாவே இருக்கும். அது இந்த மலைக்கு. வெளியிலேயே எங்கேயாவது போனா கூட டீ வாங்கி குடிச்சிடணும் ஃபர்ஸ்ட். அது எப்படி சீத்து 2 பேர் கேரக்டரும் ஒரே மாதிரியே இருக்குது? நம்ம மட்டும் இல்ல, நிறைய பேர் இதுதான். இல்ல சொல்றேன். ஆமா, நிறைய விஷயத்துல சொல்றேன். நமக்கு 2 பேருக்கு சேமா ஒத்து போறது. ஏன்னா ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம், கோத்திரம், குலம் எல்லாம் ஒன்று. அதனால பொறுமையாடா. ஐயோ ஏன்டா சூடா காரமா? பொறுமை, இப்பதான் போட்டு எடுத்து வந்திருக்கேன். பச்சை மிளகாலாம் உங்க அம்மாவுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபேவரட்ரா. காரமே இல்ல. நீனு சாப்பிடுமா? இந்த அழகு முஞ்சவர் என்ன முஞ்சிட்டு இப்படி வச்சிருக்கிய? சரியான அழகு. ஏன் மேல இங்க பாரு, அந்த மொறுன்னு இருக்கு பாத்தியா, அதை மட்டும் எடுத்து சாப்பிட்டு இருக்கா வேணும். நாங்களாம் சின்ன பிள்ளை அப்படிதான் சாப்பிடுவோம். போண்டாவில் சுத்தியும் சாப்பிட்டு நடுவுல உள்ள மாவுலாம் தூக்கி போட்டுருவோம் பாத்தியா, அந்த மாதிரி இவன் மேல உள்ளதை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஓகேங்க, காலையில இருந்து சரியான வேலை எங்களுக்கு. துணியெல்லாம் துவைச்சு போட்ட பாருங்க, அவ்வளோ மழை இருட்டிக்கிட்டு வந்தது. எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் அதெல்லாம் மடிச்சு வைக்கணும். அவ்வளவுதாங்க இந்த விளாக். அடுத்த விளாக்ல பார்க்கலாம். பாய் சொல் நிவி. என்னடா இது பச்சை வேணுமா வச்சுக்கிட்டு? உனக்காகவே உருளைக்கிழங்கு போட்டு வந்தேன். உருளைக்கிழங்கு